ஹாய் லெட் சயின்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஏதோ ஒரு அனிமல் சிகப்பு உதட்டோட நடந்து போகுது, தண்ணியில் தரையில் நடந்து போகுது. இது பார்க்கறதுக்கே வித்தியாசமாக இருக்குது இல்லையா? ஆமாம், இது வித்தியாசமான அனிமல் தான். பார்க்கறதுக்கு தவக்கலை மாதிரி இருக்குது, ஆனால் இது ஒரு மீன், பேட் ஃபிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய வவ்வால் மாதிரி இருக்கக்கூடிய மீன் அப்படிங்கிறது. ஆனால் இதுக்கு உதடுகள் சிவப்பாக இருக்கிறதுனால ரெட் லிப்ட் பேட் ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவப்பு உதடுகளுடன் கூடிய வவ்வால் மாதிரி மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மீன் ரொம்ப அரியதாக காணப்படுற மீன். எங்கே பார்த்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல கேலபோகஸ் ஐலாண்டில் பார்க்குறாங்க. இந்த கேலபோகஸ் ஐலாண்ட் அப்படின்னு சொன்ன உடனேயே டக்குன்னு நம்ம மனசு எங்கே போகும் அப்படின்னிங்கன்னா, சார்லஸ் டார்வின் தான். வேறு யார்? இந்த மீனுக்கு சார்லஸ் டார்வினோட பேர் தான் வச்சுருக்காங்க பைனாமியலில். இந்த சார்லஸ் டார்வின் கேலபோகஸ் ஐலாண்ட் போனதுக்கப்புறம் தான் எவல்யூஷன் தியரி அப்படிங்கிற ஒரு தியரியே உருவாச்சு. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார்லஸ் டார்வின் ஏதோ எவல்யூஷன் தியரியை கண்டுபிடிக்கிறதுக்காக அங்கே அப்போ போகலை. அவர் அங்கே போனது அங்கே இருக்கிற பறவைகளை சுட்டு பாடம் பண்ணி இங்கே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் கிங்டம் அனௌன்ஸ் பண்ணி அங்கே இருக்கிறவங்க தான் அனுப்புகிறாங்க. அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நிறைய சயின்ஸ் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே நடக்குது. உலகம் முழுக்க இருக்கிற அத்தனை அனிமல்ஸையும், பறவைகளையும், செடிகளையும், கொடிகளையும் டாக்குமெண்ட் பண்ணுறாங்க. இது எப்படி இருக்குது, இது ஏன் இப்படி இருக்குது, இது என்னோடய பேர் என்ன, இப்படி வைக்கலாமா, அப்படி வைக்கலாமா அப்படிங்கிற ஆராய்ச்சிகள் எல்லாத்துக்குமே பைனாமியல் நாமென்க்ளேச்சர் கொடுக்கறது, சயின்டிஃபிக்காக எல்லாத்தையுமே ரொம்ப ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே கொண்டு படிக்கிறது. எங்கள் ஊரில் ஒரு பேர் வைப்பீங்க, உங்கள் ஊரில் ஒரு பேர் வைப்பீங்க. ஒரே செடிக்கு ஒரே பழத்துக்கு வேறு பேரில் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே நிறைய பேரில் பார்த்துட்ருக்கலாம். வேர்க்கடலையை ஒரு ஊரில் மலாட்டன்னுவாங்க, ஒரு ஊரில் வேர்க்கடலைன்னுவாங்க, இன்னொரு ஊரில் கடலக்கான்னுவாங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பேர் தான் இருக்கணும் அப்படின்னா உலகம் முழுக்க வேறு பேரில் இருக்குது. அப்போ தான் இந்த பைனாமியல் நாமென்க்ளேச்சர் இது மாதிரி அது ஒரு குடும்பமாக ஆக்கிறது, அது ஒரு இனமாக இருக்கிறது, இனத்துலேருந்து குடும்பமாக ஆக்கிறது, இப்படி இந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் ரொம்ப நடந்துகிட்ருக்குற நேரம். அதுக்காக தான் அவர் அங்கே போகிறார். அவர் அங்கே போய் எவல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்காகலாம் போகல. அங்கே போனதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போய் அவர் ஒரு மாக்கிங் பேர்டு அப்படிங்கிற ஒரு பறவை தான் சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஏன்னா அவர் இதே பறவையை வேறு ஒரு இடத்துல பார்க்குறாரு. பார்த்தப்போ அங்கே வேறு சைஸில் இருக்குது, இங்கே வேறு சைஸில் இருக்குது. இது என்னடா அதே மாக்கிங் பேர்டு அங்கே வேறு சைஸில் இருக்குது, இங்கே வேறு சைஸில் இருக்குது அப்படின்னு பார்த்துட்ருக்கிறார். அப்போது டார்வின் ஃபின்ச்சஸ் அப்படிங்கிற பறவையை பற்றி அப்புறம் தான் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணுறார். அது பேரே டார்வின் ஃபின்ச்சஸ் அப்படின்னு பேர் வச்சதுக்கு காரணம், அந்த பறவையின் மூலமாக உலகத்திற்கு இந்த அறிவியல் உண்மையை கொடுத்ததுக்காக டார்வின் செலவு பண்ண நாட்களும் நேரமும் அதுக்காக அவர் செஞ்ச உழைப்பும் தான். அதுக்கு பேரையே டார்வின் ஃபின்ச்சஸ்னு வச்சுட்டாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு சிறு பறவை. அந்த பறவை 10 விதமான அலகுகளோடு இருக்குது. அது எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துல கிடையாது. ஒரு குரூப்பு, ஒரு இடத்துல இருக்கிற குரூப்பு வேறு மாதிரி அழகில் இருக்குது. அதே பறவை, அதனோட உடல் அமைப்பு, உடல் எடை, அதனோட நிறம் அத்தனையும் ஒன்றா இருக்குது. ஆனால் அழகு மட்டும் வேறவா இருக்குது. இது எப்படி வருது அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது தரையில் இருக்கிற புழுக்களை கொத்தி சாப்பிட்றது, இல்லை நட்ஸ் எடுத்து சாப்பிட்றது, இல்லை மரத்தில் இருக்கிற புழுவை எடுத்து சாப்பிட்ற பறவைக்கு கொஞ்சம் மரங்கொத்தி மாதிரி நீட்டான ஒரு அழகு இருக்கிறது. இது எப்படி உருவாக முடியுது, ஏன் இங்கே இப்படி இருக்குது அப்படிங்கிறத அவர் யோசிக்கிறார். அவர் வந்த உடனே இதெல்லாம் பப்ளிஷ் பண்ணல. அதுக்கப்புறம் அவர் பொறுமையாக இதெல்லாம் யோசித்து இதெல்லாம் தொகுத்து இதெல்லாம் இப்படி தான் இருக்க முடியும். அப்போ தான் எவல்யூஷன் அப்படிங்கிறதும் ஒரு உயிரிலிருந்து தான் இன்னொரு உயிர் தோன்றுகிறது, அது வேறு மாதிரியான உயிராக மாறி வளர்கிறது அப்படிங்கிற அந்த தியரியை கண்டுபிடிச்சி வர்றார். ஏன்னா அப்படி ஒரு தியரி அந்த பீரியடில் அவர் சொன்னதுக்கு அவருக்கு கிடைச்ச திட்டுகளும் இப்போயுமே எவல்யூஷன் தியரி யாராவது சொன்னீங்கன்னா ரொம்ப யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. நீங்கள் அப்படி அப்படி தான் சொல்லுவாங்களே ஒழிய, என்ன இப்போ குரங்கெல்லாம் இப்போ மனுஷன் ஆகிட்டுருக்கா, என்ன எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற குரங்கெல்லாம் மனுஷன் ஆகிடுச்சா, இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அப்படி கிடையாது. இது நடக்கிறதுக்கு பல ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, மில்லியன் கணக்கான ஆண்டுகள்லாம் நடந்திருக்கு. இது ஒரே நாளில் நடக்கலை. மாடர்ன் ஹியூமன் பீயிங்ஸ் எப்படி உருவானாங்கிறத பற்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ டார்வினுக்கு வருவோம். டார்வின் கேலபோகஸ் ஐலாண்ட் போகிறதுக்கு பதிலாக வேறு எங்கேயாவது போயிருந்தானா என்ன நடந்திருக்கும்? இப்படி ஒரு தியரியே வந்திருக்க வாய்ப்பு கூட இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கேலபோகஸ் ஐலாண்ட் அப்படிங்கிறது பசிபிக் ஓஷனில் தண்ணியாக நட்ட நடுவில் சின்ன தீவுகளோடைய இடம். அங்கே வாழ்கிற உயிரினங்கள் அங்கேருந்து தப்பிச்சு எங்கேயுமே போகவே முடியாது. எங்கெங்கெல்லாம் ஐசோலேஷனான இடங்கள், தனியான இடங்கள் இருக்குதோ, அங்கே ஹிமாச்சல் மாதிரியான மலை பிரதேசங்களில், அந்த மாதிரியான இடங்களில் ஸ்பீஷீஸ் ஒரு உயிரினம் பல உயிரினங்களாக உருமாற்றம் அடைஞ்சு புது உயிரினங்களாக மாறுது. அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது
இன்றைக்கு வரைக்கும் இப்போ கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. ஆனால் டார்வின் போன அந்த காலகட்டத்தில் இந்த ஐசோலேஷனான ஒரு இடம், அங்கே வந்து உயிரினங்கள், புது உயிரினங்கள் அதிகமாக தோன்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே தெரியாது. நம்ம ஏற்கனவே பெரிதும் பெரிது கீழ் அப்படின்னு ஒரு ஷார்ட் போட்டிருப்போம். அதில் வந்து சொல்லியிருப்போம், ஜானகி அம்மாள் அப்படிங்கிற இந்தியன் சயின்டிஸ்ட் மற்ற இடங்களில் இருக்கிறத விட மேக்னோலியா ஸ்பீஷீஸும் மற்ற விஷயங்களும் வந்து அதிகமான ஸ்பீஷீஸாக வந்து ஹிமாலயாஸ்லலாம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். அதாவது மலைப்பகுதிகள்லையும் இந்த மாதிரியான ஐலாண்ட்ஸ்லேயும் நிறைய ஸ்பீஷீஸ் உருவாகுது அப்படிங்கிறது. இந்த நிறைய ஸ்பீஷீஸ் உருவாகிறதுக்கான வாய்ப்பை கண்ணுக்கு நேராக அவர் பார்த்ததுனால தான் இந்த எவல்யூஷன் தியரி அப்படிங்கிற ஒரு தியரியை அவர் கொண்டு வர்றாரு. அதில் இருந்து தான் நிறைய இன்றைக்கு வரைக்கும் அந்த எவல்யூஷன் சம்மந்தப்பட்ட ரிசர்ச்சஸ் நிறைய போயிட்டே இருக்குது. இப்போது நீங்கள் பார்த்த அந்த மீன் பார்த்திங்கன்னா தவக்கலை மாதிரி நடந்து போகுது. தவளை எப்படி நடந்து போகுமோ அந்த மாதிரி நடந்து போகுது. மீனில் இருந்து தான் ஆம்ஃபிபியன் அப்படின்னு நீர் நிலம் வாழக்கூடிய உயிரினங்கள் வந்தது. அப்படின்னா ஏதாவது சம்மந்தமாக பேசுகிறீங்களா? தவளை எந்த மாதிரி இருக்குது, இது எப்படி இருக்குன்னு. இப்போ நீங்கள் இந்த மீனை பார்த்துருப்பீங்க, இது கிட்டத்தட்ட தவளை மாதிரியே தான் இருக்குது இந்த மீன் பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் அது ஆர்கியோப்டரிஸ் அப்படிங்கிற ஒரு பேர்டு. அது பாதி பறவை மாதிரியும் இருக்கும், பாதி ரெப்டைல் மாதிரியும் இருக்கும். அந்த பறவை இன்றைக்கு உலகத்தில் இல்லை. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அதை வாழ்ந்ததுக்கான படிவங்கள் கிடச்சிருக்கு. நிறைய படிவங்கள் நம்ம இப்போயே பார்க்குறோம். டைனோசரஸ் எல்லாம் படிவங்களாக தான் நமக்கு கிடச்சிது இல்லையா? அது மாதிரி வந்து ஆர்கியோப்டரிஸுங்கிறதும் பாதி பறவையை மாதிரியும் பாதி வந்து ரெப்டைல் மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரியான மிஸ்ஸிங் லிங்க்ஸ் வந்து அப்படி ஒரு விதத்தில், அதாவது நிறைய அகழ்வாய்வுகள் மூலமாக படிமங்கள் முதல்ல படிஞ்ச படிமங்கள் மூலமாக கண்டுபிடிக்கிறது ஒரு பக்கம்னாலும், இன்னொரு பக்கம் மாடர்ன் சயின்ஸ்லேயும் எவல்யூஷனரி பயாலஜி அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் பெருசாக போற்றப்படக்கூடிய ஒரு சப்ஜெக்டாக தான் இருக்குது. இந்த மீனை பார்த்த உடனே டார்வின் பற்றியும் எவல்யூஷன் பற்றியும் பேசணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ. ஒரு சயின்ஸ் சேனல் நடத்தும்போது டார்வினை பற்றியும் எவல்யூஷனை பற்றியும் பேசலைன்னா சயின்டிஃபிக் டெம்பரை கண்டிப்பாக நம்ம உருவாக்கவே இருக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த மீனை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு அது மூலமாக அதே கேலபோகஸ் ஐலாண்டில் புதுவிதமான உயிரினங்கள் எப்படிலாம் வருது, எப்படிலாம் இருக்குதுங்கிறது பார்க்கறது மூலமாக அந்த பீரியடில் என்ன நடந்திருக்கும், அவர் என்னத்தை பார்த்துருப்பார், என்ன மாதிரி டார்வின் வந்து என்ன விஷயங்களை பார்த்துருப்பாரு அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி தான் இந்த வீடியோ. நன்றி.